டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட காலகட்டம் குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. பொதுத் தேர்தலுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டதாக கெஜ்ரிவால் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட காலகட்டம் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறது. கெஜ்ரிவால் தரப்பு வாதங்கள் குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஆண்டன் நம்மோடு இணைகிறார். ஆண்டன், இது குறித்தான விவரங்கள். மதுபான முறைகேடு வழக்கில் தற்பொழுது 2 விஷயங்களில் அவர்களுக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது. ஒன்று, இந்த விவகாரத்தில் நாம் கூறியது போல அரவிந்த் கெஜ்ரிவால் தான் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றார். ஏனென்றால் டெல்லி உயர்நீதிமன்றம் அவர் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை ஏற்கனவே தள்ளுபடி செய்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கானது நேற்றும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. இன்றைய தினமும் விசாரணை நடைபெற்றது. இந்த கைதானது சட்ட விரோதமானது என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் அது மட்டுமல்லாமல் அவர் கைது செய்யப்பட்ட காலகட்டம் குறித்தும் இந்த விசாரணையின் பொழுது வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. பொதுத் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது மிகப்பெரிய சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று அவர்கள் சார்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் உச்சநீதிமன்றம் தற்பொழுது இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கின்றது. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட காலகட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் இது தொடர்பாக பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் தற்பொழுது கூறியிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை அடுத்த கட்டமாக விசாரணை ஆனது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அன்றைய தினம் அவர் பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றமானது தற்பொழுது உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை வழக்கறிஞருக்கு கூறியிருக்கின்றது. இரண்டாவதாக மிகப்பெரிய பின்னடைவு என்னவென்றால், கிட்டத்தட்ட இந்த விவகாரத்தில் ஒரு வருடத்திற்கு மேலாக டெல்லி திகார் சிறையில் இருக்கக்கூடிய டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவுடைய ஜாமீன் மனுக்களானது தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. அமலாக்கத்துறை 2 வழக்குகளிலும் அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த 2 மனுக்களுமே டெல்லி நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மணீஷ் சிசோடியா இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டார். அதிலிருந்து அவர் சிறையில் இருந்து கொண்டிருக்கின்றார். நான் பார்த்தது போல ஒரு வருடத்திற்கு மேலாக தற்பொழுது அவர் டெல்லி திகார் சிறையில் இருந்து கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே அவர் உச்சநீதிமன்றம் வரை மனுக்கள் தாக்கல் செய்திருந்தார் ஜாமீன் கோரி. அந்த மனுக்கள் அனைத்துமே அனைத்துமே நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்துவிட்டன. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தேர்தல் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் மணீஷ் சிசோடியா சார்பில் மேலும் ஜாமீன் கோரி 2 வழக்குகளில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை 2மே அவரை கைது செய்தன. அந்த வழக்குகளில் அவர் சார்பில் ஜாமீன் கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. தற்போதைய சூழ்நிலையில் அந்த மனுக்களை அந்த டெல்லி நீதிமன்றமானது தற்பொழுது தள்ளுபடி செய்திருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. விரிவான தகவலுக்கு நன்றி.